மேம் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் இந்த பிரெயின் ஃபாக்னு சொல்றாங்களே, இந்த பிரெயின் ஃபாக்னா என்ன? அதுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? பிரெயின் ஃபாக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளால சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம ஆகலாம். நம்மளால ஃபோக்கஸ்டா ஒரு ஒர்க் பண்ண முடியாம போகலாம். அட்டென்ஷன் ஸ்பேன் அதாவது நமக்கு இருக்க வேண்டிய ஒர்க்ல இருக்க வேண்டிய ஒரு கவனம் சரியா பண்ண முடியாம போகலாம். மேம் இந்த பிரெயின் ஃபாக் ஒரு டேஞ்சரஸான விஷயமா? இல்ல ஒரு சாதாரணமான விஷயம் தானா? பிரெயின் ஃபாகுக்கு டேஞ்சரஸான காரணங்களும் இருக்கு, சிம்பிளான காரணங்களும் இருக்கு. சிம்பிளான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காமனா சம்டைம்ஸ் ஒரு டீஹைட்ரேஷன் ஆகட்டும், இல்ல ஒரு நியூட்ரிஷன் சரியா இல்ல அப்படின்னா பிரெயினுக்கு நார்மலா கிடைக்க வேண்டிய ஸ்ட்ரென்த், எனர்ஜிலாம் கிடைக்காம பிரெயின் சரியா ஃபங்க்ஷன் ஆகாம இந்த மாதிரி பிரெயின் ஃபாக் வரலாம். அதே மாதிரி காமனா நம்ம பார்க்கறது ஒரு ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் ஸ்லீப், தூக்கம் சரியா இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் போதெல்லாம் பிரெயின் சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இந்த மாதிரி பிரெயின் ஃபாக் வரலாம். சீரியஸான விஷயங்கள் சில பேருக்கு இருக்கலாம். என்னென்ன அதுல நம்ம மெயினா பார்ப்போம் அப்படின்னா இந்த மெமரி, கான்சென்ட்ரேஷனுக்கு உண்டான பிரெயின்ல இருக்கிற இடங்கள் எல்லாம் சப்போஸ் சம்டைம்ஸ் ஒரு கட்டி அப்படி இல்லைன்னா பிரெயின்ல சம்டைம்ஸ் சில டைம் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போதும் இந்த மாதிரி பிரெயின் ஃபாக் உரிய சிம்டம்ஸ் வரலாம்.